ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 22 வசனம் 17. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே. அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைய தியான வசனம் கூறுகிறது. இதை குறித்து ஆவியானவர் ஒத்தாசையோடு சற்று தியானிப்போம். அவர்கள் ஏன் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலாவது பார்த்து விடலாம். இவ்வளவு கொடிய மகா உபத்திரவம் ஒரு மனிதனுக்கு வர முடியுமா என்றும், இது இவனுக்கு என்னமாய் முடியுமோ என்பதையும் பார்க்கும்படியாகவே பெரும்பாலானவர்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அவர்களில் யாரெல்லாம் என்ன மனநிலையோடு என்னை நோக்கி பார்க்கிறார்கள் என்பதையும் பார்த்து விடலாம். அதில் ஒரு கூட்டத்தார், இவன் தன்னை கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருந்தானே, இவன் தன்னை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறானே, கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியில் ஏற்படுத்தும்படி பிரசங்கம் செய்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து வந்தானே, இவன் சரியானவனாக இருந்தால் கர்த்தரே வந்து இப்போது இவனை விடுவிக்கட்டும், பார்க்கலாம் என்று என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதையே சங்கீதம் 22:8 கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. அடுத்து இன்னொரு கூட்டத்தார், இவன் பொய்யானவன், இவனுக்கு இப்படிப்பட்ட பயங்கரமான முடிவுதான் வரும் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும், இவன் மேல் தேவனுடைய ஆக்கினையே உண்டாகி இருக்கிறது, இவனுடைய இறுதி நிமிடங்கள் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்க போகிறது என்பதை பார்க்கும்படி ஆவலோடு என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையாய் ஊழியம் செய்தாரே, கர்த்தர் நிச்சயமாக ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து இவரை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையில் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு நோக்கி பார்க்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள் மற்றவர்களை தீர்ப்பு செய்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு எப்போது கெடுதல் உண்டாகும் என்று எதிர்பார்ப்பவர்களும், மற்றவர்களுடைய உபத்திரவங்களை கண்டு ரசிக்கிறவர்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் ஆவியின் கனிக்கு பதிலாக பிசாசின் ஆவியினால் உண்டாகும் குரோதங்களும் பகைகளும் வெறுப்புமே குடிகொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட யாவருக்கும் நியாயாதிபதியாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, மத்தேயு 7:2, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்கிறார். ஆகவே நாம் மற்றவர்களை குறித்தல்ல, நம்முடைய ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொண்டு நித்தியத்தை சுதந்தரிப்போம். ஆமேன். அல்லேலூயா.